ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1,00,000 வரைக்குமே ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு கிடைச்ச ஒரு ₹1000 ப்ராஃபிட் தான் வந்து அந்த 1,00,000 விட பெருசு அப்படின்னு நான் சொல்லுவேன். எதனால் அப்படின்றது வந்து இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கே புரியும். ஓகே, இதில் வந்து நான் என்னென்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் அப் கேப் டவுன் இதெல்லாம் வந்து உண்மையா இல்லையா, அதை கேப் அப் கேப் டவுன் ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால எவ்வளோ லாஸ் வரும், கேப் அப் கேப் டவுன் பண்ணுறதுனால எவ்வளோ ப்ராஃபிட்டும் வரும் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருந்துச்சுன்னா அது உங்களை லாஸில் கண்டிப்பாக விடாது அப்படின்றதையும், அந்த ஸ்ட்ராட்டஜினால் உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகுது அப்படின்னு நிறையா பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து நேற்றுக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இங்கே எண்ட் ஆகிருக்கு. நான் வந்து நேற்று இங்கே என்ட்ரி கொடுத்தேன், சம்வேர் ஹியர். ஓகே, இங்கே என்ட்ரி கொடுத்தேன், இங்கே எக்ஸிட் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து ₹3000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் நான் வந்து அதை எடுக்கலை. ஏன்னா ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி அது மேலே போகணும், 10,000 வரைக்குமே போகணும் அப்படின்றது தான் ப்ரெடிக்ஷன். அது ஸ்ட்ராட்டஜி மூலமாக